மேஷ ராசி அன்பர்களே வணக்கம். உங்களுக்கான இன்றைய தினசரி ராசி பலனை இப்ப பார்க்கலாம். இன்னைக்கு சுக்கிர பகவான் உங்க ராசியிலேயே, அதாவது முதல் வீட்டிலேயே சஞ்சரிக்கிறது ரொம்பவே சிறப்பான ஒரு அம்சங்க. இது உங்க தோற்றத்தையும் கவர்ச்சியையும் மெருகூட்டும். கூடவே உங்க தன்னம்பிக்கையையும் நல்லா அதிகரிக்கும். வேலை தேடுபவர்களுக்கும் உத்தியோகத்தில் இருப்பவர்களுக்கும் 10ஆம் வீட்டில் சந்திரன் இருப்பது நல்ல முன்னேற்றத்தையும் அங்கீகாரத்தையும் கொண்டு வரும். அதே சமயம் 11ஆம் வீட்டில் ராகு சஞ்சரிப்பது உங்களுக்கு எதிர்பாராத லாபத்தையும் சமூக வட்டாரத்துல புதிய நல்ல தொடர்புகளையும் உருவாக்கி தரும். 3ஆம் வீட்டில் குரு பகவான் இருப்பது உங்களோட தைரியத்தை அதிகரிக்கும். கூட பிறந்தவர்களோட உறவுகளும் ரொம்பவே வலுப்படும். ஆனா 12ஆம் வீட்ல சூரியன், உங்க ராசிநாதன் செவ்வாய், புதன், சனி அப்படின்னு பல கிரகங்கள் இருக்கிறதுனால கொஞ்சம் கவனமா இருக்கணும். அனாவசிய செலவுகள் வரலாம், மறைமுக எதிர்ப்புகளும் உருவாகலாம். உடல் நலத்திலையும் கொஞ்சம் கவனம் செலுத்திங்க. சின்ன பிரச்சனைனாலும் உடனே பாருங்க. குறிப்பா 7.5 சனியோட ஆரம்ப காலம் இதுங்கிறதால எல்லா விஷயத்திலையும் ரொம்ப எச்சரிக்கையா இருக்கணும். 5ஆம் வீட்டில் கேது இருப்பதனால பிள்ளைகள் விஷயத்திலையும் காதல் தொடர்பான விஷயங்கள்லையும் பொறுமையா செயல்படுறது நல்லது. இன்னைக்கு நீங்க தன்னம்பிக்கையோடு செயல்படுங்க. வேலையில முழு கவனம் செலுத்தி அங்கீகாரத்தை பெற முயற்சி பண்ணுங்க. புதிய சமூக தொடர்புகளை ஏற்படுத்திக்கிறதுக்கும் இது நல்ல நாள். ஆனா அனாவசிய செலவுகளை தவிர்த்து உடல் நலத்துல அலட்சியம் காட்டாதீங்க. மாலை 4:48 மணியிலிருந்து 6:21 மணி வரை ராகு காலம் என்பதால் இந்த நேரத்துல முக்கிய முடிவுகளை எடுக்கிறதையோ புது காரியங்களை ஆரம்பிக்கிறதையோ தவிர்த்திடுங்க. பரிகாரமா ஓம் நம சிவாய அல்லது ஓம் ஷம் ஷனேஸ்வராய நமஹாங்கிற மந்திரத்தை உங்களால முடிஞ்ச அளவு சொல்லுங்க. சிவபெருமான் அல்லது சனீஸ்வரர் ஆலயத்துக்கு போயிட்டு வர்றது ரொம்ப நல்லது. ஏழைகளுக்கு அன்னதானம் செய்யறதும் இன்னைக்கு உங்களுக்கு நல்ல பலன்களை கொடுக்கும். மொத்தமா பார்த்தா இன்னைக்கு உங்களுக்கு 4 நட்சத்திரங்க. நாளைக்கு வேறொரு ராசி பலனோடு உங்களை சந்திக்கிறேன். வாழ்க வளமுடன்.